ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 4 மற்றும் 5க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், லடாக் பகுதியில் சீனாவின் புதிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்தியா பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்குங்க, ஜஸ்ட் அக்ஷேஷனில் பார்த்திங்கன்னா ஹோட்டன் அப்படின்ற ஒரு பகுதியை என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுதுன்னு வச்சுக்கினாங்க. ஸோ அக்ஷேஷன்னு சொல்லிட்டு வச்சுக்கினாங்க. ஸோ வைக்கிட்டோம், என்னதான் இருந்தாலும் அவங்க இதில் வராது, நம்மக்கிட்ட தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. பட் இது ஒரு நியூஸாக மட்டும் தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், வந்தே பாரத் ரயில் இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வந்தே பாரத் ஸ்லீப்பர் இந்த ரயில் பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கான முதல் கேள்வி, வந்தே பாரத் ரயில் முதலில் எப்போது தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் கொஷினே உங்களுக்கு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜாகிரஃபியில் போக்குவரத்துன்னு ஒரு லெசன் இருக்குது தெரியுங்களா. அந்த லெசன்ஸில் இந்த வந்தே பாரத் பற்றிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதில் படிங்க. ஸோ எங்கே வருதுன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான 2 ஜிகே பாருங்கள். இந்தியாவின் வடக்கே உள்ள கான்பூரில் டிசம்பர் 26, 1925ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1925. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர் தலைமையில் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்காரவேலரும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுறேன்னா சிங்காரவேலரை பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கான குரல் பாருங்கள். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். விளக்குறை பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறுகளை அறிந்தும் அந்த முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு செயலை செய்யும்போது எப்படி செய்யணும்னு பிளான் பண்ணிக்கணும். அது வரக்கூடிய இடையூறுகளை ஆராய்ஞ்சு அது கலைச்சிடணும். கடைசியாக வந்துட்டு பிறகு இது எப்படி வந்துச்சு, நம்ம உழைப்பு எப்படி உழைச்சிருக்கோன்றதையும் நம்ம ஆராய்ஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் திட்டத்துக்கு இது செயல்படும் சொல்கிறாங்க. அதுதான் அதிகாரம் வினை செயல் வகை அப்படின்றதுல திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ சாட்டர்டே சண்டேன்றதெல்லாம் நியூஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், ஜபகர் துறைமுகம் மேம்பாடு இந்தியா ஈரான் ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்தியா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்கா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, அது பக்கத்துலேயே என்ன இருக்குது, ஈரான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆசிய நாடுகள் வழியே செல்ல ஈரானை தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா பாகிஸ்தான்காரன் நமக்கு என்ன தெரில, அந்த ரூட் தரல. அப்போ ஈரானில் தான் நம்ம என்ன துறைமுகம் கட்டுறோன்னா ஜபகர் துறைமுகம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது சரிங்க, இலங்கையில் சீனா என்ன பண்ணுறான்னா அம்பந்தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பந்தோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டை கட்டி அவர் எல்லையை வகிச்சுக்கினார். அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு துறைமுகம் சீனா கட்டியிருக்கு. அந்த துறைமுகத்தோட பேர் சொல்லுங்கள். ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் தான் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. அப்போ ஜபகர் துறைமுகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஈரானில் அமைந்திருக்கு. அம்பந்தோட்டா இலங்கையில் இருக்குது. அப்போ பாகிஸ்தானில் ஒரு துறைமுகம் இருக்குது. அது என்னன்றது கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க, கொஷின்லேயும் வைப்பேன், அதையும் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், மணிப்பூர் ஆளுநராக அஜய்குமார் பல்லா தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஷின் கேட்பாங்க, பிரவாசி பாரதிய சம்மான் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க பண்ண சிறப்புகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விருது தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் வெளிநாடு வாழ் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 9ன்றது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஓகேங்க, ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே முடியுது. அடுத்த நாள் நியூஸ் பாருங்கள். அடுத்த நாள் நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒரே நியூஸ் தாங்க இருக்குது. ஸோ ஸ்பீடாக முடிஞ்சிடும்ல, ஃபுல்லாக கிரிட்டிக் நியூஸுங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ என்ன பண்ணோன்னா கிரிட்டிக் நியூஸ்லாம் விட்டுடலாம். நமக்கு தேவையானது என்னென்னா டிஎன்பிசியில் என்ன கேட்பாங்களோ அது மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விருதுகளை பற்றி கேட்டிருக்காங்க. இது பல முறை கேட்கப்பட்ட விருதுகள்ங்க. எக்ஸாம்பிள் இந்த விருதுகள் இருக்காது. அம்பேத்கர் விருது ரவிக்குமாருக்கு கொடுக்கப்பட்டது, பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 2 மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது, ரவிக்குமாருக்கு. பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் விருது அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் கீழே விருதுகள் இருக்குங்க, அப்படியே நோட் பண்ணிட்டே வரீங்களா ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன், 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது புலவர் படிக ராமுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது 2025 திருவள்ளுவர் விருது யார், படிக ராமு. 2024ஆம் ஆண்டு அண்ணா விருது மூத்த அரசியல் தலைவர் எல் கணேசன் மட்டும் போடுங்க. 3வது பாரதியார் விருது கபிலனுக்கு கொடுக்கப்பட்டது. பாரதிதாசன் விருது செல்வ கணபதிக்கு கொடுக்கப்பட்டது. திருவிக்கா விருது ஜிஆர் ரவிச்சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது விஸ்வநாதன் விருது அப்படின்னு ஒரு விருது இருக்குது. அந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா
எழுத்தாளர் பௌத்தி வெர்பன் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. போதிவர்மன் சொல்லுவாங்க அவர் பேர். அவர் பேரை மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். ஸோ ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் தான் கொஷினாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வைங்க. நம்ம டெலகிராம் கீழே லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ரெடி காய்ஸ். இன்றைக்கி 3 நாளும் சேர்த்து 15 கொஷின்ஸ் கேட்க போகிறேன். 15 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் போடுறீங்கன்றத பார்த்துடலாம். தேங்க்யூ.